முக்குளத்தோருக்கான இடஒதுக்கீடு இன்னை வரைக்கும் பேசப்படலை. அப்ப இந்த ஆட்சி மேல எங்களுக்கு எந்த ஒரு நிலைப்பாடு நம்பிக்கை வரும்? தொடர்ச்சியா முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு திமுக அரசாங்கம் எந்த ஒரு நல்லதுமே பண்ணல. நாடக கம்பெனி வச்சு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இது கைவந்த கலை. சொந்த சமுதாயத்துக்காகவும் சொந்த சமுதாய மக்களுக்காகவும் எந்த ஒரு வேலையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செய்யவில்லை. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா 100% ஜெயிப்பாங்க. ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவாங்க. சென்னையில இருக்கக்கூடிய டி நகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலத்துக்கு யாருடைய பெயர் வச்சிருக்காங்க? அவருடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் என்ன தியாகியா? இந்த இளைய சமுதாயம் முற்றிலுமா நமக்கான தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான் அப்படின்றத அவர் வாங்கிட்டு தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனைவரும் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல நம்மளோட விவாதம் செய்யறதுக்காக அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையினுடைய நிறுவனர் தலைவர் SRK ராஜேஷ் தேவர் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விவரமா பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, தேவர்களுடைய கணிசமான வாக்கு எண்ணிக்கை. இது பரவலா எங்களுக்கு தான் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தலைவர்களும் பிரிச்சிருக்காங்க. உண்மையா தேவர்களுடைய நிலவரம், தேவர்களுடைய இந்த வாக்கு விகிதாச்சாரம் யாராருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் வாக்கு யாருக்கு முக்குளத்தோர் வாக்களிக்கிறாங்களோ அவர்கள் தான் தமிழகத்துல ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கு. தமிழகத்துல எல்லாருக்கும் தெரியும். இது வட தமிழகமாக இருக்கட்டும், தென் தமிழகமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இப்படிதான். அப்போ அந்த இடத்துல முக்குளத்தோர் சமுதாயத்துக்காக, முக்குளத்தோர் மக்களுடைய வளர்ச்சிக்காக யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடுகள் நாங்க தெரிவிக்கிறதா இருக்கும். அப்போ அந்த வகையில இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விளம்பர மாடல் ஆட்சி இது வரைக்குமே முக்குளத்தோர் சமுதாயத்துக்காகவோ இல்ல மற்ற சமுதாயத்துக்காகவோ எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யல. அப்போ அனைத்து தமிழ் சமுதாய மக்களுமே இந்த ஆட்சி மேல அதிருப்தியில தான் இருக்காங்க. அப்போ எங்களுடைய நிலைப்பாடுகளை யார் கொண்டு வராங்க கேட்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் தீர்க்கமான ஒரு முடிவு கொண்டு வராங்க. எல்லா சமுதாயத்துக்கும் நான் அவங்களுடைய கட்டமைப்பு, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறேன், அந்த சமுதாயத்துக்கான வளர்ச்சிக்கான பாதைகளை கொண்டு வரேன், திட்டங்களை கொண்டு வரேன் அப்படின்னு இன்னைக்கு அதிமுக தலைமை சொல்லுது. அப்போ எங்களுடைய முக்குளத்தோர் சமுதாயம் முற்றிலுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எல்லாமே நம்ம ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆட்சி முடிய போகுது, இன்னும் 2 மாச காலம் தான் இருக்கு தேர்தலுக்கு. முக்குளத்தோர் சமூகம் இந்த ஆட்சிக்கிட்ட என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்தீங்க? அது என்ன கொடுக்க தவறுனாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா, எங்களுடைய தொடர்ச்சியா 40 ஆண்டு கால கோரிக்கை, முக்குளத்தோருடைய ஒரே கோரிக்கை, மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயர் சூட்ட வேண்டும் என்பது தொடர்ச்சியாக 40 ஆண்டு காலமாக அனைத்து தலைவர்களும் குரல் கொடுத்துட்டு வரோம். போராட்டம் பண்ணியிருக்கோம், நிறைய ஆர்ப்பாட்டங்கள், நிறைய எல்லாமே பண்ணியிருக்கோம், அரசோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஆனா இன்னைய வரைக்கும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு செவிசாய்க்கவில்லை என்பது முதல் குற்றச்சாட்டு. அப்புறம் இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கியை வேணுன்றதுக்காக மட்டும் ஒரு சில வெற்றறிக்கையை கொடுத்து அவங்கள சரி கட்டிட்டு வராங்க. அப்போ முக்குளத்தோருக்கான இடஒதுக்கீடு இன்னை வரைக்கும் பேசப்படலை. அப்போ அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அப்ப இந்த ஆட்சி மேல எங்களுக்கு எந்த ஒரு நிலைப்பாடு நம்பிக்கை வரும்? கிடையாது. அப்போ எங்களுடைய கோரிக்கையை எடுத்துக்கிறவங்க ஏத்துக்கிறவங்களுக்காக தானே நாங்க துணை நிற்போம். அப்படின்னும் போது எங்களுக்கு இதுல அதிருப்தி அதிகமா இருக்கு. தொடர்ச்சியா முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு இந்த திமுக அரசாங்கம் எந்த ஒரு நல்லதுமே பண்ணல. இதுதான் உண்மை. இன்னைக்கு இவர்களுடைய ஆட்சி முடிய போகிறது. இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. அப்போ இப்போ புதுசா என்ன பண்றாங்க, மதுரையில வேலுநாச்சியாருக்கு பாலம் திறக்கிறேன், பேர் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு விஷயங்களை பண்ணி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. இங்க சென்னையில எடுத்துக்கிட்டோம்னா வேலுநாச்சியாருக்கு செலவு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா இது முற்றிலுமா
முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி வேண்டும். அதற்காக இவர்கள் போடக்கூடிய இந்த நாடகம், ஏன்னா நாடக கம்பெனி வச்சு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இது வந்து கைவந்த கலை. இது திமுகவுடைய அஜெண்டா. எப்பவுமே தேர்தல் நேரம் நெருங்கிவிட்டது என்றால் அந்தந்த சமுதாயத்தின் வாக்குகளை எப்படி பெற வேண்டும், எப்படி கைப்பற்ற வேண்டும் அப்படின்ற சூழலை நிறைய உருவாக்காங்க. அதன் அடிப்படையில் பண்ணிட்டு இருக்காங்க என்பதே என்னுடைய கருத்து. இங்க ஐயா டிடிவி இருக்காங்க, வந்து ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க. இவங்களுடைய இந்த மனநிலை இப்ப எப்படி இருக்கு? ஐயா எடப்பாடி ஐயா கூட சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல மறுபடியும் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்களா? இல்ல, திமுகவுடைய நிலைப்பாடுக்கு போனாங்கன்னா அவர்களை காப்பாற்றுவது என்பது ஒரு கேள்விக்குறி. இதுதான் உண்மை. அந்த வகையில அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இப்பொழுது உள்ளே வரக்கூடிய சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பரவலாக அனைவரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையில் அவர்கள் வந்தார்கள் என்றால் இன்னும் ஒரு பலம் கூடும், முக்குளத்தோருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு வந்து எப்படி சொல்றது, ஒரு நிலையில்லா ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு சொந்த சமுதாயத்துக்காகவும் சொந்த சமுதாய மக்களுக்காகவும் எந்த ஒரு வேலையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செய்யவில்லை. இதான் உண்மை. இதை நீங்க தென் மாவட்டங்களாக எடுத்துக்கிட்டுங்க, இல்ல வட தமிழகமாக எடுத்துக்கிட்டுங்க, விசாரிச்சு பாருங்க, கேளுங்க, முக்குளத்தோர் சமுதாயத்துக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க. ஆனா ஜெயலலிதா இருந்த காலகட்டங்கள்ல இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியா தானே ஐயா ஓபிஎஸ் அம்மா கூட இருந்திருந்தாங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற பரவலான பேச்சும் இருக்குது. அதை எப்படி நீங்க ஒரேடியா ஓபிஎஸ் வந்து எந்த ஆதரவும் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்? ஆமா, அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது முக்குளத்தோருடைய ஒரு பிரதிநிதியா கொண்டு வராங்க ஐயா ஓபிஎஸ், ஏற்றுக்கிட்டதும். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தொடர்ச்சியா நாங்க நிறைய போராடிட்டு இருக்கோம், நிறைய போராட்டங்கள் வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு முக்குளத்தோர் சமுதாயம் பின்தங்கியே போய்கிட்டு இருக்கு. நிறைய அடக்குமுறைகள் கையெடுக்கப்படுது. இங்க முக்குளத்தோர் சமுதாய இளைஞர்கள் நிறைய பாதிக்கப்படுறான். அப்ப அந்த இடத்துல யார் குரல் கொடுக்கணும், யார் எங்களுக்கு துணை நிற்கணும்? எங்களோட பிரதிநிதியா இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் நிக்கணும். இன்னைக்கு தமிழகத்துல எடுத்துக்கிடுங்க, தென் தமிழகத்துல எவ்வளவு கொலைகள் நடக்குது. இது மற்ற ஒரு சமுதாயத்தில் நடக்கும் போது அதற்கு எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க, எல்லாருமே அதை விவாத பொருளாக்குறாங்க. இன்னைக்கு எல்லாமே அதை அனைத்து துறையும் செயல்படுது. சமூக நீதினு ஒரு போர்வையில பேசுறாங்க. அதுவே முக்குளத்தோர் சமுதாயம் பாதிக்கப்படும் போது, முக்குளத்தோர் இளைஞர்கள் பாதிக்கப்படும் பொழுது யாரும் குரல் கொடுக்கறது கிடையாது. ஏன் சொந்த சமூகத்தின் பிரதிநிதியா இருக்கக்கூடிய திரு சசிகலா அவர்களாக இருக்கட்டும், திரு ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், யார் குரல் கொடுக்காங்க? கிடையாது. அப்போ உங்களை நம்பி எந்த அடிப்படையில முக்குளத்தோர் சமுதாயம் பின்னாடி வரும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ எங்களுடைய வாழ்வியல, எங்களுடைய சமூகத்திற்கான வளர்ச்சியை கட்டமைக்க முடியாதவர்களை நம்பி நாங்கள் எப்படி வருவோம்? அப்போ எங்களுக்கு அந்த வாழ்வியலை கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவர்களை தான் நாங்க தேர்ந்தெடுப்போம். ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ வன்னியர்களுக்கான ஒரு ஆதரவு கொடுத்தாரு, உள் ஒதுக்கீடு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு. இப்போ தேவர் குல மக்களுக்கு, தேவரின மக்களுக்கு அவருடைய இந்த அடுத்த ஆட்சியில, அவருடைய தேர்தல் அறிக்கையில எந்த மாதிரியான உள் ஒதுக்கீடு வரும்? இல்ல, கண்டிப்பா வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார் என்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா 100% ஜெயிப்பாங்க, ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவாங்க. வந்தார்கள் என்றால் முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்துக்கான உள் இட ஒதுக்கீடு அனைத்தையுமே நிர்ணயம் பண்ணி தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சமீபத்துல எடப்பாடியார் ஆட்சி காலத்துலதான் வன்னிய மக்களுக்கான இட ஒதுக்கீடு 10.5% அப்படின்றத கொண்டு வந்தாங்க, நிலைப்பாடுல கொண்டு வந்தாங்க. எங்களோட கோரிக்கையை நாங்க அதான் கொடுத்துருக்கோம். அப்போ எங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து எந்த ஒரு பொய்யான வாக்குறுதியும் கொடுக்கறது கிடையாது, பொய்யான அறிக்கையும் வெளியிடுறது கிடையாது. மக்களையும் மண்ணையும் சார்ந்த விஷயங்களுக்கு துணை நிற்கிறார். அப்போ நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. தேவரையாவுடைய குரு பூஜை தினத்தை அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க, பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்ட்டு. இது முழுக்க எதை நோக்கி இருக்கு? ஒருவேளை இளைஞர்கள் தன் பக்கம் ஈர்க்கணும். ஒரு பக்கம் வந்து இங்க வந்து டிடிவி தினகரன் ஐயாவும் சசிகலாவும் இருக்கிறாங்க, அவங்கள தாண்டி இளைஞர்கள் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு யுக்தியா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல, நீங்க அப்படி பாக்காதீங்க, அந்த கண்ணோட்டத்துல பாக்காதீங்க. இப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும்ன்றது
இது வந்து ஒரு முக்குளத்து சமுதாயத்துக்கான ஒரு பெருமை. அதுவும் இல்லாமல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து தன் சமூகத்துக்காகவோ தன்னுடைய வளர்ச்சிக்காகவோ தன்னுடைய மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடவில்லை. அவர் வந்து ஒரு தேசிய தலைவர், ஒரு தெய்வீக சிந்தனையாளர். இன்றளவும் அனைவரது முக்குளத்தோர் மனதில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களின் மனதிலும் ஒரு சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. அப்போ ஒரு தேசிய சிந்தனையும் ஒரு தெய்வீக நாட்டத்தையும் கொண்டவருக்கு இந்த பாரத ரத்னா விருது என்பது இப்பொழுது காலதாமதமாக பேசப்படுவதே வந்து ஒரு விஷயம். அதற்கு கோரிக்கை வச்சிருக்கோம். கோரிக்கை வச்சதுல அதுக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசுக்கு இந்த பரிந்துரை நான் கொண்டு சேர்ப்பேன், கொண்டு சென்று இதற்கான முடிவுகளை எட்டப்படும் அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. மதுரை விமான நிலையத்திற்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயர் சூட்டுவேன் அப்படின்றது வாக்குறுதி கொடுத்திருக்காரு. பாரத ரத்னா விருதுக்கான பரிந்துரையை நான் பண்ணுவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிருக்காரு. இந்த கோரிக்கை ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. மதுரை விமான நிலையத்திற்கு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் வைக்கணும் அப்படி கோரிக்கை ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒரு பாலத்துக்கு அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்க பேர் வைக்கிறாங்க. ஒரு சாதி தலைவர் நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு சாதி தலைவர் பேர் வைக்க கூடாது, சாதி சேர்ந்த பேர் வைக்க கூடாது அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாடல் எடுத்துக்கிடுங்க. அவங்க கொடுக்கறது விளம்பர மாடல், திராவிட மாடல்னுவாங்க, விளம்பர மாடல்னுவாங்க, இப்படிதான் கொண்டு போவாங்க. சென்னையில இருக்கக்கூடிய டி நகர், தியாகராய நகர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலத்தை எடுத்துங்க. அந்த மேம்பாலத்துக்கு யாருடைய பெயர் வச்சிருக்காங்க? அவருடைய சட்டமன்ற உறுப்பினர், அவங்க கட்சியில அன்பழகன் மேம்பாலம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அவர் என்ன தியாகியா? நான் கேட்கிற கேள்வி அதுதான். ஏன் அந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகள் இருக்காங்க, எப்பேற்பட்ட அரும்பாடுபட்ட தலைவர்கள் இருக்காங்க, தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க அவர்களெல்லாம் புறக்கணிச்சுட்டு உங்களுடைய கட்சியில உங்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஆட்களை வந்து அவங்களுக்கு அடையாளத்தை கொடுக்குறேன் அப்படின்றீங்க. அப்போ எங்க பார்த்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முற்றிலுமாக கருணாநிதியோட பெயரும் பெரியாருடைய பெயரை மட்டுமே தான் தமிழகம் முழுவதும் சிலை திறப்பதுல இருந்து சிலை வைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப இந்த மண்ணுக்காக போராடி உயிர் நீத்த மாபெரும் தியாகிகளை ஏன் மறைக்கப்படுறீங்க? ஏன்னா தமிழர்களோட வரலாறும் தமிழர்களுடைய வாழ்வியலும் மறைக்கணும் அப்படின்றது திமுகவுடைய அஜெண்டா இதுதான். ஏன்னா இவங்க வந்து தொடர்ச்சியா வந்து தெலுங்கர்களுக்கான ஆட்சியை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும்தான் உண்மை. இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அதுக்கு சரியான பதில் அளிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. இப்போ தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமியாவுடைய இந்த அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது? தென் மாவட்டத்துல வந்து இன்னைக்கு அரசியல் சுற்றுப்பயணம் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வரவேற்பு நடந்துகிட்டு இருக்குது. முக்குளத்தூர் மக்கள் முற்றிலுமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்காக மட்டுமே களத்துல இறங்கி நிக்கிறாங்க. எனக்கு தன்னெழுச்சியா எல்லாருமே உள்ள வராங்க. இப்போ திமுக மாதிரி காசு கொடுத்து ஆளுகளை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வேலைகளை காட்டி இந்த சமூகம் ஏன் பின்னாடி நிக்குது, அந்த சமூகம் ஏன் பின்னாடி நிக்குது, ஒரு பொய்யான வேலையை அதிமுக செய்யல. ஏன்னா அதிமுக மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பேரிலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பேரிலும் தான் இன்னைக்கு தன்னெழுச்சியாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயம், இளைஞர்கள் இன்னைக்கு இப்போ வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இந்த இளைய சமுதாயம் முற்றிலுமா நமக்கான தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான் அப்படின்றத அவன் உள்வாங்கிட்டு தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனைவரும் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சமுதாய அமைப்புகளும் சமுதாய சங்கங்களும் எல்லாருமே தொடர்ச்சியா தமிழகத்தை மீட்க வேண்டும், தமிழக மக்களை காக்க வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இணைந்து செயல்பட்டால் தான் முடியும். அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாட்டில் மக்களாட்சியை மக்கள் விரும்புகிறார்கள். ஆனா இங்க நடப்பது மன்னர் ஆட்சி. இந்த மன்னர் ஆட்சியை முற்றிலும் ஓரங்கட்டணும், விரட்டி அடிக்கணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமையில அண்ணன் எடப்பாடியார் முன்னிலையில மட்டும்தான் இது சாத்தியப்படும். இதுதான் ஒரு தமிழகத்திற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பது உண்மை. இப்போ வந்து பரவலா பேசப்படுற விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி, இந்த கட்சிக்கு வந்து அதிகப்படியான இளைஞர்கள் எல்லா சமூகத்தில இருந்தும் பிரிஞ்சு போறாங்க.
ஒரு 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 ஹீரோ அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் பயம் இருக்குது. இப்போ உங்களுடைய முக்குளத்தோர் இளைஞர்கள் அவரோட மனநிலை என்னவா இருக்கு? ஒரு ஒரு அரசு ஒரு ஒரு சிறை ஒரு ஒரு சினிமா பிரபலம் அவர் தலைவரா நிக்கிறாரு. அவருக்கு வந்து உங்களுடைய இளைஞர்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கா, இல்ல சமூகத்தினுடைய அந்த அந்த பற்று தான் அதிகமா இருக்கா? இல்ல, பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இளைய தலைமுறை வந்து குறிப்பாக நான் சொல்றேன், முக்குளத்தோர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை, இளைய தலைமுறை எல்லாருமே வந்து தெளிவா சிந்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாரும் ஏமாத்த முடியாது. ஒரு போலியான பிம்பத்தை கொண்டோ, போலியான ஒரு விளம்பரங்களை கொண்டு, இல்ல ஒரு திரை பிரபலமாக வருகிறார்கள், அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க என்ற ஒரு கண்ணோட்டத்துல இன்னைக்கு யாரும் ஏமாற தயாரா இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா தொடர்ச்சியா தமிழகத்துல இந்த முக்குளத்தோர் சமுதாயம் நிறைய பிரச்சனைகள்ல வந்து பின்தங்கியே இருக்கு. இன்னைக்கு எங்களுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. எங்கேயுமே போயிட்டு இன்னைக்கு ஒரு முக்குளத்தோர் சமுதாய இளைஞர் வந்து ஒரு இடத்துல படிக்கிறான், அவன் 10வது படிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு 10வது படிச்சுட்டான்னா அது வாழ்நாள் சாதனை ஆயிடுது. அந்த அளவுக்கு ஒரு பின்தங்கிய நிலையில தான் இன்னைக்கு இந்த முக்குளத்தோர் சமுதாயம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அவன் தடுமாறி அவன் பட்ட படிப்பு கல்லூரி அப்படின்னு முன்னேறான், அதுல கவனம் செலுத்துறான். அப்போ அதில் போயிட்டு அவன் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கணும், தன்னோட சமுதாயத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு வரணும். அதுல தீவிரமா நல்ல ஒரு சிந்தனையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை முக்குளத்தோர் சமுதாய இளைஞர்கள் தெளிவா இருக்காங்க. அதனால இந்த போலியான பிம்பங்களை உருவாக்கிக்கிட்டு யாரு வந்தாலுமே திரை பிரபலமா அவங்கள திரையில ரசிப்பாங்க, அவ்வளவுதான். இதுதான் உண்மை. மற்றபடி அவர்களை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அவங்கள தலையில ஏத்திக்கிட்டு அந்த மாதிரி செயல்பாடு எங்களுடைய இளம் தலைமுறை கடைபிடிக்காது என்பதை வாக்குறுதியாவே நான் சொல்றேன். இப்போ வந்து வரக்கூடிய அரசியல் காலகட்டத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல் அறிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய இந்த நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ இந்த கொடுங்கோல் ஆட்சி இந்த 4.5 வருஷம் இதுவே சாட்சி. இதுதான் உண்மை. ஏன்னா எந்த துறையிலுமே வந்து சரியான நிர்வாக திறன் இல்லாம தான் இன்னைக்கு திமுக அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குது. இது மக்கள் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு துறையாவது சரியான முறையில் நடந்திருக்கிறதா, இல்ல தமிழக மக்களுக்கு வந்து தேவைகள் அவர்களுடைய நலன்கள் வந்து சார்ந்த விஷயங்களுக்காக இந்த அரசு முன்னெடுத்து அந்த வேலையை செஞ்சிருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்போ எந்த ஒரு வகையிலையும் மக்களை சிந்திக்கக்கூடிய செயல்பாடுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செயல்படலை. இது உண்மை. அப்போ இவங்களை வந்து நம்ம தமிழகத்துல இருந்து புறக்கணிக்கணும், தமிழகத்துல இருந்து இந்த விளம்பர மாடல் ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆக போகுது. பொங்கல் பரிசு தொகைன்னு கடந்த ஒரு 2 வருஷம் கொடுத்தாங்க, 2 வருஷம் கொடுக்கல. அதுவும் 1000 ரூபாய் 1000 ரூபான்ட்டு. இந்த வாட்டி வந்து இப்போ ஓட்டு வேணும்ன்றதுனால ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறேன் பொங்கல் பரிசு தொகை அப்படின்னுட்டு. அதையே திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர், மூத்த அமைச்சர் ஒரு பேட்டியில சொல்றாரு, உங்களுக்கு காசு 3000 பணம் கொடுக்கறதே நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றதுக்கு தான் அப்படின்ற ஒரு. அப்ப மக்களை வந்து நீ என்ன மனநலன்ல பாக்குறீங்க? இப்ப நீ கொடுக்குற இந்த ஒரு 1000 2000 பணத்துக்கு விலை போயிட்டு தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்களா? மக்கள் எல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கான், தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு இந்த பொய்யான விஷயங்களை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு இருக்க முடியாது. நீ ஒட்டு மொத்தமா இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க கொடுத்த பொங்கல் பரிசு தொகுப்புன்னு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்கள் ஒவ்வொரு குடும்பத்தோட தலையிலையும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் சுமையை ஏற்றி வச்சிருக்கீங்க. இதுதான் உண்மை. அப்ப சிந்திக்க மாட்டானா? நீ என்ன பண்ணுதுன்னு தெரியாதா? அதுவும் இல்லாம இந்த இலவசன்றத இன்னைக்கு இப்ப கூட பார்த்துருப்போம். இந்த பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை காட்டினாங்க. அந்த விஷயத்திலயும் எடுத்துக்கிடுங்க. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 11வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க இந்த லேப்டாப்பை கொடுத்துருந்தீங்கன்னா அவன் படிப்பு அடுத்தது அவன் கல்லூரி படிப்பு தொடங்குறதுக்கு அவனுக்கு ஏதுவாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். நீங்க கொடுக்குற லேப்டாப் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? கல்லூரி படிச்சு 3ஆம் ஆண்டு நிறைவு செய்த மாணவர்களை கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு நீங்க லேப்டாப் கொடுக்குறீங்க. அதுவும் நீங்க நார்மலா கொடுத்தா உங்களுடைய குட்டு வெளியில் தெரிஞ்சுன்றதுக்காக
இந்த சில திரை பிரபலங்களை கொண்டு வரீங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே இந்த போலியான பிம்பத்தை தானே கட்ட வைக்கிறீங்க. அப்போ உங்களோட சிந்தனை என்ன? இந்த கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம லேப்டாப் வழங்கினோம்னா, ஏன்னா அவனுக்கு 18 வயசு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த ஜெனரேஷன் இப்ப வரக்கூடிய இளைஞர்களுடைய ஓட்டு வங்கி வேணும் அப்படின்றதுல தெளிவான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள் படிச்சு மேல வரணும், படிக்கணும், அவன் வாழ்வியலை கட்டமைக்கணுன்றதுக்கெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி என்னைக்குமே நிக்காது. இதுதான் உண்மை. முன்னால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மடிக்கணினி திட்டம், பெண்களுக்கான நிறைய திட்டங்கள், இது மாதிரிலாம் நிறைய கொடுத்தாங்க. அது எல்லாமே அந்த இளைய தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தது, அவங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி முற்றிலுமாக வாக்கு வங்கியை எப்படி பெற வேண்டும், எந்த சூழலில் கைப்பற்ற வேண்டும், அதற்காக ஏன்னா இவர்களுடைய ஆட்சி காலம் முடிந்து விட்டது, இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. அப்போ அந்த 2 மாசத்துல என்னென்னலாம் புதுசு புதுசா ஒரு நலத்திட்டத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப இந்த சமுதாயம் நமக்கு ஓட்டு போட்டுரும், இந்த சமுதாயம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு தவறான புரிதல்ல செயல்பட்டு இருக்காங்க என்பது உண்மை. இப்போ எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சி காலத்துல இல்ல அம்மாவோட ஆட்சி காலத்திலுமே சரி, நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சாங்க. முக்கியமா பெண்களுக்கு செஞ்சாங்க. அண்ட் வேளாண் குடி மக்கள் விவசாயிகளுக்காக நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சாங்க. அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஆட்சி காலம் அது முற்றிலுமாவே மறுக்குது. இப்போ அம்மா உணவகமா இருக்கட்டும், அம்மா கிளினிக்கா இருக்கட்டும், இன்னும் மடிக்கணினி திட்டமா இருக்கட்டும், அதுல ஒரு சில குறைபாடுகள் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி செஞ்சதுல. அண்ட் இன்னும் ஸ்கூட்டிக்கு தாலிக்கு தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இவங்க அதை தடுக்கிறதுக்கான காரணம் என்ன? காழ்ப்புணர்ச்சி தானா? இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த பெண்கள் தாலிக்கு தங்கன்ற ஒரு திட்டம் அதை அறிவிச்சாங்க. ஏன்னா நிறைய ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அதுல நிறைய பயன்பெற்றாங்க. அதே தொடர்ச்சியா அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஆட்சிக்கு அதை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாங்க. மாணவர்களுக்கு மடிக்கணினி, மிதிவண்டி, இந்த மாதிரின்னு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மெயினா பாத்தீங்கன்னா அம்மா உணவகம்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இருந்தது. இன்னைக்கு அதை முற்றிலுமா அழிச்சது திமுக தான். ஏன்னா அந்த அம்மா உணவகத்துல உணவு 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய்க்குள்ளதான் அந்த உணவு பட்டியல்கள். அப்போ சாமானியனும் வசதி படைத்தவர்களும் எல்லாருமே அது பயன்படும் வகையில இருந்தது, தரமாக கொடுத்துருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். பொதுமக்கள் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, இந்த அம்மா உணவகத்தால இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள், வேலை தேடக்கூடிய இளைஞர்கள், அவனுக்கு காசு இருக்காது கையில. அப்போ இங்க போனோம்னா, அம்மா உணவகத்துக்கு போனோம்னா 5 ரூபா கொடுத்து சாப்பிட்டு போயிடலாம். தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஒரு முக்கிய பங்கா அந்த அம்மா உணவகம் செயல்பட்டு இருந்தது. அதே மாதிரி 10 ரூபா குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரின்னு நிறைய நலத்திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை அதிமுக ஆட்சி காலத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை அப்படியே திமுக ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்க, இவங்களுடைய பெயரை ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை ஆரம்பிச்சாங்க. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பது ஒருவர் மட்டும்தான், புரட்சி தலைவி அம்மா என்பது ஒருவர் மட்டும்தான். அதே மாதிரிதான் இன்னைக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட சாதனைகளை வேற யாரும் பண்ண முடியல. அந்த வரிசையில வந்திருக்காங்க. இப்ப திமுக என்ன பண்ணுது, எப்படியாவது நம்மளையும் இந்த ஒரு லிஸ்ட்ல கொண்டு சேர்க்கணும், நம்மளுடைய அப்பா பேரை இதுல ஒட்டிடணும், நம்மளுடைய மகன் பேரை வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தால இன்னைக்கு இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு அது அனைத்திலுமே தோல்விதான். அதுவும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பொங்கலுக்கு கரும்பு சாகுபடி, கரும்பு எங்க வாங்கிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம்? இவங்க தமிழகத்துல கொள்முதல் பண்ணல கரும்பு, ஆந்திராவில் கொள்முதல் பண்றாங்க. புரியுதா? தமிழகத்துல ஒரு நிர்ணயம் பண்றாங்க விலை, கரும்புக்கு 38 ரூபா அப்படின்ட்டு அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுது. இடைத்தரகர்கள் கரும்பு விவசாயிகளுக்கு 18 ரூபா தான் தருவேன் அப்படின்றான். அப்ப அந்த கரும்பு விவசாயிகள் அவன் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுறது இந்த ஒரு நாளுக்காக தான், இந்த ஒரு நாள் பண்டிகைக்காக தான். அப்போ அவனுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் அதுல போடுறான். அது எல்லாம் பாழாகுதா? நீங்க பாட்டுன்னு போறீங்க, பக்கத்து மாநிலத்திலிருந்து கொள்முதல் பண்ணிக்கிறீங்க. ஏன்
சொந்த மாநிலத்துல நீங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கீடுகளை சரியாக பகிர்ந்து நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் வளர்ச்சி அடைவான். இன்னைக்கு எல்லாம் விவசாயத்தை விட்டுட்டு வெளியில போறாங்க. காரணம் என்னதான் நம்ம கொண்டுட்டு வந்து நம்ம கடனுடனப்பட்டு ஏதாவது பண்ணுதோம்னா அதை முற்றிலுமாக இந்த அரசு நிராகரிக்கிறது. நெல் கொள்முதல் நிலையம் கிடையாது. நெல்லை எடுத்து ரோட்ல போட்டு வைக்கிறான், மழை வருது, நெல் நாசமா போகுது. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? வேடிக்கை பார்த்துட்டு போகுது. அப்போ மற்ற துறையா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லா துறையை சார்ந்த ஊழியர்களும் இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டான். செவிலியர்கள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கான். செவிலியர்கள் உயிர் காக்கும் ஒரு உன்னத பணியை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் செவிலியர்கள். கொரோனா காலகட்டத்துல செவிலியர்களும் மருத்துவர்களும் தூய்மை பணியாளர்களும் அவங்களோட பங்கு தான் அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த பெரும்பான்மையான மக்களை இன்னைக்கு நடுத்தரவுக்கு கொண்டு வந்து போராடிக்கிட்டு அந்த சகோதரிகளை ஒரு பெண்களுக்கு நீ சமூக நீதி, அந்த நீதி, இந்த நீதின்றீங்க. ஒரு பெண்களை எப்படி மதிக்கணும், எப்படி அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது இந்த ஆட்சி செய்கிறதா? கிடையாது. நம்ம இப்போ காணொலி வாயிலாக நிறைய பார்த்தோம். இந்த செவிலியர்கள் பணியாளர்கள் அவங்களுடைய பணிக்காக போராடிட்டு இருக்க விஷயம். இதுல ஒரு அமைச்சர் உட்கார்ந்துட்டு சொல்றாரு, எங்ககிட்ட மொத்தமே 120 பணியிடங்கள் தான் இருக்கு, அதை நாங்க பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இன்னமும் போயிட்டு தென் மாவட்டங்கள்ல ஒரு விசிட் பண்ணுங்க. எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே உண்மையாக சரியான மருத்துவர்கள் கிடையாது, மருத்துவ உபகரணங்கள் கிடையாது, மருத்துவ பெட்டு, இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஸ்பெஷாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஒரு எமர்ஜென்சிக்குன்ட்டு இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா அவனை காப்பாற்ற முடியல. அப்போ அவன் அங்கிருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்னு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களை, தனியார் மருத்துவமனைகள் தேடி போறான். அப்போ இப்போ அந்த மாதிரி போகும்போது எவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுது? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இந்த ஒரு பரபரப்பான அரசியல் சூழல்ல உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்கள்கிட்ட இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி.